Good morning to everyone. Welcome back to Investment Achievement. ஒரு நண்பர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நான் எப்படி சார் லேர்ன் பண்ணுறதுன்னுட்டு இன்றைக்கி நம்ம போட்ட போஸ்ட்டில் கேட்டிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி லேர்ன் பண்ணலாம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. பிகினராக உள்ளே வரும்போது எடுத்தவொடனே எந்த ஒரு பெய்டு கோர்ஸுக்கும் போகாதீங்க. ஈவன் என்னுடைய கிளாஸஸ் கூட வராதிங்க. ப்ராடர் மார்க்கெட்னா என்ன, பெஞ்ச் மார்க்கெட்னா என்ன, நிஃப்டினா என்ன, நிஃப்டி 50னா என்ன, ஸ்டாக்ஸ் எப்படி மூவ் ஆகும், என்ன விதத்தில் மூவ் ஆகும், ஐ வால்டிலிட்டி ஸ்டாக், ஐ பீட்டா ஸ்டாக்னுவாங்க, அப்படின்னா என்ன, இது மாதிரி பேசிக்ஸை வந்து நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன் தமிழ் அப்படின்னு போடுங்க. நிறைய கொட்டி கிடக்குது நம்மளுடைய யூடியூப்பில். நம்ம அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். போய் தேடி பாருங்கள். முதல் அடிப்படை கல்வியை ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நிஃப்டினா என்ன, ஸ்டாக்ஸ்னா என்ன, ஈக்விட்டிஸ்னா என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்றது புரிஞ்சுக்குங்க. ஒரு 3 மாதம் உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். நீங்களா அரசல் ப்ரெஸ்லாம் படிங்க, சரிங்களா? படிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். ஈவன் அது இண்டிகேட்டராக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், டிமாண்ட் அண்ட் சப்ளையாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, சரிங்களா? அதில் சின்னதாக ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஸ்டாக் மேலே வாங்காதீங்க. நீங்களா டெஸ்ட் பண்ணுங்க. உங்களை ஒரு 10 ட்ரேட் எடுங்க. 10 ட்ரேடில் எது உங்களுடைய டார்கெட்டு, எது உங்கள் ஸ்டாப் லாஸ்ன்றதை டிஃபைன் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள். டார்கெட் ஹிட் அடிக்குதா, ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்குதா, உங்களால் பேஷண்ட்டாக ஹோல்ட் பண்ண முடியுதா? நீங்கள் ஒரு இன்வெஸ்டிங் க்ரைட்டீரியாலாம் வாங்குறீங்கன்னா, நான் இன்வெஸ்டர், இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் போகுன்றது எனக்கு தெரியும், அங்கே வந்து நான் ஆவரேஜ் பண்ணுவோன்னுட்டு 1000 ரூபாய்க்கு மேலே போடாதீங்க. இல்லை 500 மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இயர்லி ஸ்டேஜுக்கு, சரிங்களா? எல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்னா சிங்கிள் ஸ்டாக் கூட வாங்குங்க, தப்பே கிடையாது. பெனி ஸ்டாக் பக்கம் போகாதீங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய்னா கூட ஒரு ஸ்டாக் வாங்குங்க. அந்த ஸ்டாக்கை நான் சொன்ன திங்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதை பண்ணுங்கள். இதுலேயே உங்களுடைய அவுட்புட் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் பெய்டு கிளாஸை பற்றி யோசிங்க. இயர்லி ஸ்டேஜில் புதுசாக உள்ளே வந்தவங்க எடுத்தவொடனே நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வராதிங்க. என்னதான் உங்களுக்கு ஒரு மென்டார் டீச் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு அது புரியாது. நீங்கள் பேசிக்ஸை வந்து லேர்ன் பண்ணியே ஆகணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினராக உள்ளே வரீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இருக்காலும் யூடியூப்பில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம எழுதி போடுறோம். அதை படிங்க, எப்படி மூவ் ஆகுது, என்ன சொல்கிறாங்கன்றது அனலைஸ் பண்ணுங்கள். உடனே நேராக வந்து தலைகீழாகத்தான் நான் சம்மர் அடிப்பேன்னுட்டு ஆப்ஷன் வர்த்தகத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. பேசிக்ஸை புரிஞ்சுக்குங்க. ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை வாங்கி உங்களால் அந்த டார்கெட், ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, எக்ஸிட்லாம் பண்ண முடியுதா, இன்வெஸ்டர் க்ரைட்டீரியாவில் ஹோல்ட் பண்ண முடியுதான்றது உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயம் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமாட்டுக்கா ஒரு பெய்டு கிளாஸஸில் போயிட்டு ஒரு மென்டார்கிட்ட ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி, திஸ் ஆர் த திங்ஸ். நான் இயர்லி ஸ்டேஜ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஓனர்ஸ் செய்கிறத பார்த்துட்டு நான் வாங்கிட்டு சின்னதாக ப்ராஃபிட் வரும்போது கப்புன்னு வித்துறது, அது மேலே ஏறும்போது அங்கே போய் வாங்கிறது, அது கீழே இறங்குறது, இப்படிலாம் மாற்றிலாம் பண்ணி தான் கற்றுக்கிட்டோம். இது எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. பூஜ்ஜியத்தில் தான் ஆரம்பிக்கணும். பூஜ்ஜியம்ன்றது முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு தொடக்க புள்ளி, சரிங்களா? 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்டாக் மார்க்கெட்டோ ஒரே நாள்லையோ ஒரே மாதத்துலையோ 1 மணி நேரத்தில் கற்றுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடம் ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. தினமும் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். அந்த பாடத்தெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண முடியும். எடுத்தவொடனே 100%க்கும் நான் அப்கிரேட் ஆகிட்டேன், வாடா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படின்னுட்டு யாருமே குதிச்சு சக்ஸஸ் பண்ணது கிடையாது. அடிப்பட்டு தான் கற்றுக்கிட்டு வருவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இயர்லி ஸ்டேஜில் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் அண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதை எழுதி வைங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வாங்க. இதை என்னால் கற்றுக்க முடியாது அப்படின்ற ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்படிப்பட்ட இடம் கிடையாது. எல்லாருக்குமே கற்றுக்கிட்டு வர முடியும். டிசிப்ளினாக இருக்கணும், மோட்டிவேஷனாக பண்ணக்கூடாது, கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். கன்சிஸ்டன்சின்றது ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. ஒரு நாளுக்கு ஒரு பர்சன்டேஜ், 0.5%, 10% ஏறிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு 5% விழுது இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் கற்றுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு போகும்போது மார்க்கெட் ஒரு பக்கம் டைரக்ஷனை காட்டி அது ஒரு அடி அடிக்கும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஆக முடியும். இப்படி தான் நான்லாம் ஆளானேன். நன்றி, வணக்கம்.